கேரளத்தின் ராஜதானியாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரம். அனந்தபுரம்னு பேர் பெருமாளுக்கு. அனந்த பத்மநாபன். இந்த பெருமாள் இவர் தான் உலகத்திலே முதல்ல இஎம்ஐ உருவாக்கினவர். அது தெரியுமோ? தவணை முறையில் தான் நீங்க பெருமாள் அங்க சேவிக்க முடியும். 3 துவாரங்கள், திருமுடிக்கு 1, நாபிக்கு 1, திருவடிக்கு 1. அப்படிதான் அந்த பெரிய பெருமாள். அது எவ்வளவு 22 அடியோ 21 அடியோ அந்த பெருமாள். மறுபடியும் சொல்லேன், நல்ல வேளை இந்த பெருமாள் கொஞ்சம் பெருசா இருக்கார், கொஞ்சம் கேரளத்தை பழச்சார். இல்லாட்டா இப்ப குருவாயூரப்பன் மாதிரிலாம் இருந்தார். நான் சொன்னேனே, அது எங்கேயோ 25 அடி தள்ளி இருப்பார், தமா தூண்டிருப்பார், நமக்கு வெளியில தெரியாது. நமக்கு இந்த இப்போ கோவிட் பற்றி அவர் மகாவித்வான் சொன்னார். கோவிட் வந்த போது நான் கீர்த்தனை எழுத ஆரம்பித்தேன். கோவிட் போது ஒரு கஷ்டம் ஒன்று வந்தது. என்ன தெரியுமா? இந்த கண்ணாடி போட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நீங்கள்லாம் ஒரே சககோஷ்டி, இந்த முகை மூடு ஒன்று மூடிப்போம். இதுலேருந்து புகை போய் அதை என்ன பண்ணிவிடும், மறைச்சிரும். தூமாதி மார்க்கம்னு பேர். ஏன்னா தட்சிண பதத்தில் வைகுண்டத்துக்கு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க, புகையா இருக்குமா. அந்த மாதிரி இப்போ ஒரு வேளை நீங்கள் கண்ணாடி போட்டுருக்கேள், மாஸ்க்கும் போட்டுருக்கேள், எதிர்க்க பெருமாள் இருக்கார், மின்சார வழக்கில்லை, நம்பூதிரிகள் அங்கே 3 பேர் இருக்கா, மறைஞ்சிருவா. அதனால அங்க அனந்த பத்மநாபன் ரொம்ப அழகா தெரிவார். தேசிகன் ஒரு அழகான ஸ்லோகம் எடுக்கிறார். நாகம் நாபிச்ச மத்சுதோ நச்சசுராஹா சர்வேன சாமீ சதா தியானாரோபித சேதசோ முனிகணாம் ஜானந்தி விஷ்ணோஃ பதம் இத்தம் நாபிசரோஜசாயி பிருதுக வியாஹாரமாகர்ணயன் ஷேதே பன்னக சார்வபௌம சயனே ஸ்ரீபத்மநாப ஸ்ரீயா. பெருமாளுடைய அந்த நாபியிலிருந்து அழகான கமலம் தோன்றும். பெருமாள் இப்படி வச்சுருப்பார் கை. திருவடி அவ்வளவு அழகா இருக்கும். முன்னாடி உற்சவர் நடு துவாரத்துல உற்சவர் ஏழிருப்பார். ரொம்ப நீங்க சோழ நாடு மாதிரிலாம் ரொம்பலாம் அலங்காரம் அங்க பண்ணியிருக்க மாட்டா. கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் என்னன்னா, அங்க பெருமாள் சன்னதி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடியே ஒரு பெருங்கல் ஒன்று இருக்கும். அதுல சில சமயங்கள்ல ஏற விடுவா, சில சமயங்கள்ல ஏற விடமாட்டா. அதையும் மீறி நீங்க பெருமாளை அங்க சேவிச்சுடலாம். ஆனா ரொம்ப அழகு. அனந்த பத்மநாபனுடைய அழகு சொல்லவே முடியாது. இதுல ஒரு சின்ன சரித்திரம் உண்டு. என்னன்னா, 2 கதை இந்த ஸ்தல புராணத்துல சொல்றா. பில்வமங்கலம் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பில்வமங்கலம் சுவாமிங்கிறது ஒன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ண கர்ணாமிருதத்தை எழுதினவர். தருணாருண கருணாமய விபுலாயதனயனம் கமலா குச்ச கலசீபர விபுரீகிருத புலகம் முரளீரவ தரளீகிருத முனிமானச நளினம் மம கேலதி மதச்சேதசி மதுராதரம் அமிர்தம் கர கமல தர தலித ஹிருதய தர வம்ஷின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். அதுக்கு கிருஷ்ண கர்ணாமிருதம்னு பேர். அந்த சுவாமி குருவாயூரப்பனிடத்தில் ரொம்ப ஆழங்கால் பட்டிருந்தார். குருவாயூரை பத்தி சொல்லும் போது நான் அப்புறம் தனியா சொல்றேன். அதுல குரூரம்மான்னு ஒரு பெண் வருவோம். அவளுக்கும் அந்த பில்வமங்கலம் சுவாமிக்கு என்ன வார்த்தாலாபம் நடந்தது அதெல்லாம். அதே சுவாமி இந்த ஊர்ல இருக்கும் போது ஷாலகிராம திருமேனி, இப்ப நம்ம ஷாலகிராம க்ஷேத்திரம் தனியா சேவிக்க போறோம், ஷாலகிராமத்தை ஆராதனம் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு நான் கைங்கரியம் பண்றேன், ரொம்ப ஒரு பிள்ளை அடப்பிடிச்சது. சரி, அந்த கூட அந்த குழந்தைய வச்சுட்டார். ஒரு நாள் அந்த குழந்தை இவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சால கிராமத்தெல்லாம் ஏதோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் எடுத்துன்னு போயிடுத்து. அப்புறம் புஷ்பத்தை அங்கே இறச்சி இது பண்ணிட்டு இவர் கோபம் வந்துடுத்து. சட்டுன்னு இந்த பில்வமங்கலம் சுவாமி கோபமே வராது, இந்த பிள்ளை பாடா படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சார். ஓடினார் ஒரு இடத்துல போனால் அது காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு கொடுத்து. துபான அழகான ஒரு மரம் கீழே விழும்போது அதுக்குள்ள மர உருவிலேயே பெருமாள் இருந்தாராம், அனந்த பத்மநாபன்கிற பேர்ல. அனந்தன் காட்டில் இருந்தபடியால் அனந்த பத்மநாபன். அனந்தன் என்கின்ற ஆதிசேஷன் படுக்கையாக கொண்டபடியால் அனந்த பத்மநாபன். நாபியிலிருந்து பத்மம் தோன்றி பத்மத்தில் பிரம்மா இருந்தபடியால் பத்மநாபன். அனந்தனோடு கூடியபடியால் அனந்த பத்மநாபன். அனந்தன் காட்டில கண்டுபிடிக்கப்பட்டதால் அனந்த பத்மநாபன். இவ்வளவு பேர் இருக்கு. இதே பில்வமங்கலம் சுவாமி சரித்திரம் சொன்னேன்னா அது அப்படியே பிராக்கெட்ல திவாகர முனின்னு எழுதிக்குங்க. ஏன்னா இன்னொரு ஸ்தல புராணத்துல இதே கதைய திவாகர முனிக்கு சொல்றா. அந்த திவாகர முனிங்கிறவர் இருந்திருக்கார். கௌண்டின்யர் என்கின்ற ரிஷிக்கு பெருமாள் பிரத்யக்ஷமாக தோன்றி உள்ளார். இந்த பெருமாளை ஆழ்வார் அனுபவித்தது ஒரு பக்கம். நம்மாழ்வார் என்ன சொன்னார், இந்த கோவிலுக்கு சென்றால் ஒரு அடியவரும் செய்ய வேண்டிய கைங்கரியம் என்னன்னா திருவிலகு கைங்கரியம். பெருக்கி கூட்டணுமா அந்த கோவில்ல, அவ்வளவு முக்கியமான கைங்கரியமாம். நம்மாழ்வார் சாதிச்சிருக்கார். அதனால நாதமுனிகள் இருந்த காலத்துல, திருக்குறுகை பிரான் இருந்த காலத்துல அவ்வளவு கைங்கரியம் இந்த பெருமாளுக்காக பண்ணியிருக்கா. ஆளவந்தார் முதற்கொண்டு அத்தனை ஆச்சாரியர்களும் கோவிலுக்கு போய் பெருக்குவா. We all speak about dignity of labor. இந்த ப்ரொஃபஷன் வசதி, இந்த ப்ரொஃபஷன் தாழ்த்தின்னு வச்சுக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். வாஸ்தவம் பெரியோர்கள் அப்படிதான் இருந்தா. கோவிலுக்கு போய் பெருக்குவா. எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் கோவிலுக்கு போய் பெருக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தை ஏற்பட்ட ஊர். இன்று போய் புகுதீர் ஆகில் ஏழ்மையும் ஏதம் சாரா குன்று சேர் மாடமாடே குருந்தசேர் செருத்தி புனை மண்ணு அலர்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றுவோர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே.
ஆழ்வார் கேசவா என்ன கெடுமிடராயவெல்லாம் கெடும் அனந்த பத்மநாபா அப்படின்னு சொல்லிட்டா பாவம்லாம் போயிடுமா. அப்புறம் கொஞ்சம் நாழி கழிச்சு பண்ற பாவத்துக்கு திரும்பி இன்னொரு தடவை பேரை சொல்லணும். அந்த 2 பேர் நடுவில் சொல்றதுக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும். ரொம்ப அழகான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கும் அந்த ஊர்ல இருந்த மன்னர்களுக்கும் அவ்வளவு ஒரு தொடர்பு. இந்த மரத்திலேயே பெருமாள் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு காலகட்டத்தில் மரத்தில் இருந்த திருமேனி எரிஞ்சு போயிடுது. அப்போது மறுபடியும் அந்த ஊர் ராஜா மார்த்தாண்டவர்மான்னு பேர், அவர் அந்த மார்த்தாண்டவர்மா இந்த கோவிலை புனர் உத்தாரணம் செய்ய வேண்டும், புனர் நிர்மாணிக்க வேண்டும் என்பதற்காக, இப்ப விக்கிரகம் தான் இல்லையே, இப்ப அதாவது எரிஞ்சு போயிடுத்தே. அப்ப உடனே சொன்னபடியால் ஆணைகள் ஷாலக்கிராம கற்களை நேபாள தேசத்திலேருந்து கொண்டு வந்துதான் 1200 ஷாலக்கிராம கல் திருமேனியால் உருவாக்கப்பட்ட பெருமாள் தான் இந்த பெருமாள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350-400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கார். அந்த மார்த்தாண்டவர்மா ஒரு நாள் சொல்லிட்டார், இனிமேல் நான் ராஜா இல்லை. எப்படி இருந்திருக்கா பாருங்க அந்த காலத்துல ராஜா. இனிமேல் நான் பத்மநாபதாசன். அதனாலதான் வழித்தோன்றர்கள்ல இப்ப சுவாதி திருநாள்லாம் இருக்காருன்னு வச்சு அவ பேரே போட மாட்டார், பத்மநாபதாசன் தான் வரும். கலிதவர சேதுபந்தம் கலனி சீம பீஷிதாயசன அல பத்மநாபம் பாவயாமி. எல்லாரும் பத்மநாபான்னு இருப்பா. அதுவும் அந்த ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு. ஒரு காலகட்டத்துல உற்சவம்னா ஸ்வர்ணத்துல ஒரு குடம் பண்ணிடுவா. எல்லாரும் அந்த ஊர் மக்கள்லாம் அந்த உற்சவத்துல ஒரு ரூபா போடுவா. அந்த 1 ரூபா 2 ரூபா போடுறதுக்கு ஸ்வர்ணத்துல குடம் போட்டுட்டு அதை கட்டிட்டு ஒரு உள்ள தள்ளிடுவா. இப்படி உள்வுள்ளா தள்ளி விக்கிரகமும் தள்ளி அதை தான் நம்ம 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே பிரசித்தமாயிட்டார் பெருமாள். இந்த அறையை திறந்தேளா, அந்த அறையை திறந்தேளா, வால்ட் பியா வால்ட் ஏயா, அதுல ஏதோ மந்திர கட்டு போட்டிருக்கா. அந்த ராஜாக்கள்லாம் எவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸா இருந்திருக்கா பாருங்க. அது என்னன்னு கூட எண்ணி பார்க்கல. அவன் சொத்து அவன் ஏதோ எண்ணிக்கிட்டான். அவருக்கும் மகாலட்சுமி வேர்ல்ட் பேங்கே பக்கத்துல இருக்கா, அவ ஏதோ எண்ணி பார்க்க போறான். நம்ம எதுக்கு எண்ணி பார்க்கணும்னு நினைச்சா, நம்ம கண்ணெல்லாம் அதுலதான் இருக்கும். தெரியுமோ அந்த பணம் அவ்வளோ இருக்கான், இந்தியாவோட கடனை அடைச்சுடலாம். எதுக்கு கடனை வாங்கி எல்லாருக்கும் 8500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லணும்? அது கொடுக்காம இருந்தாலே நம்ம கடன் அடைக்காம இருந்துள்ளாமே. அதே அனந்த பத்மநாபனுடைய சொத்தை எடுத்துத்தான் நம்ம எடுக்கணுமா? அது நம்ம சொத்தில். இது ரொம்ப தப்பா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த அடியவர்கள் உழைத்து தங்கள் உழைப்பை பகவானுக்கு சமர்ப்பிக்கும் காணிக்கையில் கவர்மெண்ட் ஹேஸ் நோ ரைட். as simple as that. அது அடியவர்கள் கொடுக்குறா. அவ ஏதோ கஷ்டம் விலகணும்னு ஒரு முத்துமாலை கொடுக்குறேங்கிறா, ஒரு வளையல் கொடுக்குறேங்கிறா, ஒரு கண்ணு பண்ணி போடுறேங்கிறா. அது பெருமாளுடைய சொத்து. we have no right over it. மெயின்டைன் பண்ணணுமா? நம்மளால முடிஞ்ச பணத்தை கொடுத்து ஒரு கோவிலை மெயின்டைன் பண்ணலாம், ஒரு எண்ணெய் வாங்கி தரலாம், ஒரு பிரசாதம் வாங்கி, இதெல்லாம் தான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய அதை எண்ணி அதை பேங்க்ல போட்டா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட். பெருமாள் இதெல்லாம் நம்மள he has not hired us as some portfolio manager இல்லையா? அவர் அதை பார்த்துப்பார். நம்ம மோட்சத்துக்கு நம்ம வழியை நம்ம தேடிப்போம். அதனால இப்ப என்னன்னா, அந்த மார்த்தாண்டவர்மா போன்ற ராஜாக்கள் அந்த பெருமாளை இன்னும் சேவிக்கிறதுக்கு அந்த ராஜ பரம்பரையிலே தினம் ஒருத்தர் வருவா. இப்ப ராணி இருக்கானா வருவோம், அது வரலன்னா பெனால்டி கட்டணும். அது தெரியுமோ? அவ நித்தியப்படி வரலன்னா பெனால்டி கட்டணும். அந்த பெருமாளுக்கு ரொம்ப விசேஷித்த ஒரு பிரசாதம். நீங்க ஏதோ பாயசம் அது இதுன்னு நினைச்சுப்பேன். அது சின்ன மாங்காவை கொஞ்சம் நன்னா வேக வச்சுட்டு கொடுப்பா. ரொம்ப அந்த பெருமாளுக்கு என்னவோ அந்த மாங்காய் ரொம்ப பிடிக்கும். அந்த மாங்காய் பிரசாதம் அதுவே இன்னும் 2 வருஷத்துக்கு புக்குடு. நான் மாங்காய் பிரசாதம் சொல்றேன் பாருங்க, தப்பித்தவரை உங்களுக்கு கிடைச்சுடுத்தோன்னா ரொம்ப விசேஷம். அந்த பெருமாளுக்கு ஆராட்டுன்னு ஒரு திருவிழா நடக்கும். ரொம்ப நீங்கள்லாம் மலையாளம் தெரிஞ்சவாளா இருந்தா இப்ப நான் சொல்றதை மட்டும் கேட்டுங்க, ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுடுங்க. அதான் கேட்டேன். நக்ஷத்திர தீபங்கள் திலங்கி நவராத்திரி மண்டபம் ஒருங்கி ராஜதானி வேண்டும் சுவாதி திருநாளின் ராகசுதா சாகரத்தில் நீராடி ആറാട്ടു കടവിലും ആന കൊട്ടിലും ആസ്വാദക ലക്ഷം നിറഞ്ഞു നിന്നു സതിരു തുടങ്ങി സംഗീത ലഹരിയിൽ സദസ്യർ നിശ്ചലരാകി. മലയാളത്തിൽ എടുக்கிறா நவராத்திரி மண்டபம் பக்கத்திலே போனேன்னா நம்ம தமிழ்நாடு பார்டர் கடந்துட்டு நவராத்திரி மண்டபம்னு உண்டு. ஏன்னா சுவாதி திருநாள் நவராத்திரி கீர்த்தனைகளே பாடியிருக்கார். தேவி ஜெக ஜனனி தேஹி கிருபயா மம. நவராத்திரிக்காக நவராத்திரி
கீர்த்தனைகளையே பாடியிருக்கார். அது என்னன்னா ஆராட்டு, நிறைய உற்சவங்கள் அங்க நடக்கும். அதுல ஒரு உற்சவம் என்னன்னா ரொம்ப விசேஷித்து இருக்கும். அந்த பெருமாளை ஏழை பண்ணி கொண்டு சமுத்திரத்துக்கு போகணும். போற வழியில என்னன்னா ஏர்போர்ட் நடுவுல வந்துடும். ஏர்போர்ட் நடுவுல வந்தா என்ன பண்றது? நம்ம ஊர்ல எல்லாம் விடவே மாட்டா, சத்தியமா இந்த ஊர்ல விடவே மாட்டா. பெருமாள்லாம் அங்க போனோம்னா விடவே மாட்டா. என்னன்னா அந்த ஏர்போர்ட் பூமி எங்க ஏர்போர்ட் கட்டியிருக்காளோ திருவனந்தபுரத்துல, ஒரு காலத்துல கோவில் சுத்து. அதனால கோவில் என்ன பண்ணிட்டா, ஏதோ நீங்க ஏதோ மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்றேன், இந்த பூமியை உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஆனா எங்க பெருமாள் அந்த பக்கமா தான் சமுத்திரத்துக்கு போவார். அதனால வருஷத்துல இவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சிடணும். ஃப்ளைட்டு அந்த சமயத்துல வரக்கூடாது திருவனந்தபுரத்துக்கு. ரன்வேல பெருமாள் நடந்து அது வழியா பீச்சுக்கு போவார். ஃப்ளைட் வராது அந்த சமயத்துல. கேரளத்துல அந்த வழக்கம் இன்னும் வச்சுருக்கா. ரொம்ப ஆராட்டு, ரொம்ப பல பல உற்சவங்கள். வில், அதாவது பெருமாளுக்கு அங்க ஒரு வில் பண்ணுவா, அவ்வளவு அழகா இருக்கும். அது பெருமாளுக்கு திருவடி வாரத்திலே வச்சுட்டு எடுத்து கொடுப்பா. திருவனந்தபுரம்ங்கிறது அது ஒரு பெரிய சகாப்தம்னே வச்சுக்கலாம். அதை பத்தி ஒரு புஸ்தகமே எழுதலாம். எப்பேற்பட்ட கோபுரம்! அது வந்து ஈக்வினாக்ஸ், சால்ஸ்டிஸ்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு ஒரு துவாரம் வழியாவும் சூரியனுடைய கிரணங்கள் அவ்வளவு அழகா கட்டமைச்சிருக்கா. அப்படியே வரும். அந்த நாள்ல நீங்க போனீங்கன்னா ஈக்குவல் டே, ஈக்குவல் நைட், டேஸ் ஆர் லாங்கர், நைட்ஸ் ஆர் லாங்கர், இந்த சால்ஸ்டிஸ், ஈக்வினாக்ஸ்லாம் சொல்றோம் பாருங்க. அதுல போகும்போது எவ்வளவு அழகா அந்த காலத்தை கட்டமைச்சிருக்கா, எப்படி அந்த சூரியனுடைய கிரணங்கள் வருது. நம்ம எவ்வளவு ஆர்கிடெக்டை கூட்டு, அத்தை கூட்டு, இத்தை கூட்டு பண்ணா வீட்டில் ஒரு சீப்பேஜ் ஆயிடுறது, ஒரு லீக்கேஜ் ஆயிடுறது, பிளம்பரை கூப்பிடு, எலக்ட்ரீஷியனை கூப்பிடு, இவ்வளவு பண்ணி இருக்கு. அந்த கோவில் என்ன ஒரு அழகு, பார்த்துட்டே இருக்கலாம். திருவனந்தபுரம் இது ஆச்சரியமான க்ஷேத்திரம். அந்த பெருமாளை சேவிக்க போகும்போது உக்ர நரசிம்மர்னு ஒரு சன்னதி இருக்கும். அங்க வந்து பெருமாளுக்கு சந்தன அலங்காரம் நன்னா பண்ணியிருப்பா. வால்மீகி ராமாயணம், சுந்தர காண்ட பாராயணம் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா பெருமாளை சாந்தப்படுத்துவதற்காக. பெரிய பிரதட்சிணை எடுத்துட்டேன்னா அங்க ஒரு கிருஷ்ணர் சன்னதி உண்டு. எல்லாம், அதாவது திருவனந்தபுரம்ங்கிறது நீங்க அங்க போயிட்டேன்னா ஒரு 2-3 நாள் தங்கணும். அந்த ஊர்க்காரா கிட்ட நான் அடியனுக்கு ரொம்ப பரிச்சயம் உண்டு. அவள்லாம் சொல்லிவிட, என்ன 2-3 நாள் தங்கணும், இங்கேயே தங்கிடணுங்கிறாவா. 2-3 நாள்லாம் தங்க கூடாது, அப்பப்போ சென்னை போயிட்டு வாங்க. பார்சாதி என்ன மீசை தானே வச்சுட்டு இருக்கார், எங்க பெருமாள் படுத்துட்டே இருக்கார் பாருங்க. 3 துவாரத்துல சேவிக்கலாம். நான் அந்த ஊர் பெரியவாளுக்கு அந்த ஊர் பெருமை.